வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பால் சோறு சமைக்க அரிசி இல்லை, புத்தாண்டை வரவேற்க முடியாத நிலையில் மக்கள். எரிபொருள் விலையில் மாற்றம் இடம்பெறுமா? 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அனுமதி. அரசு உத்தியோகத்தர்களுக்கான பண்டிகை கால முற்பணத்தை 40,000 ரூபாவாக அதிகரிக்க கோரிக்கை. வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில். லங்கா டைல்ஸின் 2க்கு2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதேபோன்று லங்கா டைல்ஸின் 2க்கு2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7, முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 07718534778. மாபெரும் விலைக்கழிவு. தொடர்பான இலங்கை செய்திகள். சந்தையில் நாட்டு மற்றும் வெள்ளையரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் புத்தாண்டை வரவேற்க பால் சோறு சமைக்க முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக மகரகம முள்ள அரிசி வியாபாரிகள் சங்கத்தின் உறுப்பினர் SS ரணசிங்கா தெரிவித்துள்ளார். சந்தையில் உள்ளூர் அரிசி வகைகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. குறிப்பாக பால் சோறு தயாரிக்கும் வெள்ளையரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுகிறது என்று அவர் கூறியுள்ளார். வெள்ளையரிசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக மக்கள் இம்முறை புத்தாண்டை வரவேற்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார். அரிசிக்கு நாட்டில் ஏற்பட்ட கடும் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது. இறக்குமதி செய்யும் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலையும் விதிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் மக்கள் அதிகம் நுகரும் நாட்டரிசியை 225 ரூபாய் என்ற சில்லறை விலைக்கும் மொத்த வியாபாரிகள் வழங்க வேண்டும் என்று நாட்டரிசியை 230 ரூபாய் என்ற அதிகபட்ச சில்லறை விலையில் விற்பனை செய்யும் வகையிலான வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டது. ஆனால் 225 ரூபாய் என்ற சில்லறை விலையில் அரிசியை பெற்று 230 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியாது என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பெரும்பாலான வர்த்தகர்கள் அரிசியை கொள்வனவு செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று இடம்பெற உள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கடைசி நாளில் இந்த விலை திருத்தம் நடைபெறும். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் பிரகாரம் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படுகிறது. கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்பதால் இம்முறை விலை திருத்தத்தில் பாரிய மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது என அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு 2024 நவம்பர் 25 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க சட்டவறிஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி என்ரோகுமார திசாநாயக்கா சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற சகல பாடசாலைகளிலும் புதிதாக உள்வாங்கப்பட்டுள்ள முதலாம் வகுப்பு மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகள் ஜனவரி 30 ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை அறிக்கையொன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. அதற்கமைய அனைத்து சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசு பாடசாலைகளின் புதிய தரம் 1 மாணவர்களுக்கு ஜனவரி 30 வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை விடுமுறையின் பின்னர் நாளை மறுதினம் வியாழக்கிழமை மீள பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சகல பாடசாலைகளிலும் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் வியாழக்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 24 நிறைவடையுள்ளன. இதேவேளை இவ்வாண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகள் 2025 மார்ச் 17 முதல் 26 வரையில் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுத்ரா தெரிவித்துள்ளார்.
பரீட்சை நேர அட்டவணை என்பதை விரைவில் வெளியிடுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகத்தர்களுக்கான 10,000 ரூபாய் பண்டிகை கால முற்பணத்தை இம்முறை குறைந்தபட்சம் 40,000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கொடிகாரா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அத்துடன் தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப 10,000 ரூபாய் பண்டிகை கால முற்பணம் போதுமானதாக இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 6,000 ரூபாய் உதவித்தொகையை அரசு அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கொடிகாரா கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்த வருடம் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகளை காணும் சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுக்கான ஏற்பாட்டுக் குழுவின் முதலாவது கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அடுத்த வருடம் சுதந்திர தின நிகழ்வை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி சுமார் 160 அதிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். நாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் குறைந்த செலவில் சுதந்திர தின விழாவை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள பால்ச்சினை கடற்கரையில் ஆளில்லா இந்தோனேசியா நாட்டு படகு ஒன்று கரையொதுங்கிய நிலையில் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த படகு கடலில் மிதந்து வந்து கரையை அடைந்ததை அடுத்து அதனை மீட்டுள்ளனர். 2025 ஆண்டு தேர்தல் டாப்பு மீளாய்வு தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராம அலுவலருக்கான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் RC அமல்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மீளாய்வு மேற்கொள்ளும் முறைகள் தொடர்பாக கிராம அலுவலருக்கு தெளிவூட்டப்பட்டது. 2025 ஆண்டுக்குரிய தேர்தல் டாப்பு மீளாய்வு தொடர்பான விடயங்களை நாளை பிறக்க உள்ள 2025 பொது வருடத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள பொது சந்தையில் இன்றைய தினம் கோட்டுமலையிலும் மத்தியிலும் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிந்தது. வர்த்தக நிலையங்களிலும் ஏனைய வியாபார ஸ்தலங்களிலும் வியாபாரம் களை கட்டிய நிலையில் மக்கள் புத்தாடைகளையும் ஏனைய வீட்டு பாவனை பொருட்களையும் கொள்வனவு செய்வதை காண முடிந்தது. பட்டியிருப்பு தொகுதியில் களவாஞ்சிக்குடி நகர் பிரதான வர்த்தக நிலையமாக இது விளங்குகின்றது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. தென்கொரியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்ப்பதற்கு இன்னமும் சந்தர்ப்பம் வழங்கப்படாமை குறித்து குடும்பத்தவர்கள் ஏமாற்றமும் சீற்றமும் வெளியிட்டுள்ளனர். விமான விபத்தில் உயிரிழந்த தங்கள் குடும்பத்தவர்களின் உடல்களை பார்ப்பதற்காக குடும்பத்தவர்கள் மூவான் சர்வதேச விமான நிலையத்தில் தங்கியுள்ளனர். உடல்களை நாங்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என வாக்குறுதி வழங்க முடியுமா என ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு கேள்வி எழுப்பினார். உயிரிழந்தவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுங்கள் என மற்ற நபர் ஒருவர் வேண்டுகோள் விடுத்தார். சின்கியூகோ என்பவர் தனது 2 பேரப்பிள்ளைகளையும் மருமகனையும் விமான விபத்தில் இழந்துள்ளார். உடல்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் தாமதமடைவது குறித்து ஏமாற்றம் வெளியிட்டுள்ள அவர் போலீஸ் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு பயன்படுத்துவதற்கும் சாதனங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வது குறித்து சிந்தித்தேன் என குறிப்பிட்டுள்ளார். எனது மருமகனின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் எனது பேரப்பிள்ளைகளின் உடல்களை அடையாளம் காண முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மிக மோசமாக சிதைவடைந்துள்ளதால் அவற்றை இனம் காணுவது கடினமாக உள்ளது. அதன் காரணமாகவே உடல்களை காண்பிப்பது தாமதமாகின்றது என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உடல்களை சேகரித்து பொருத்தி பார்க்க முயல்கின்றோம் என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் காரணமாக குடும்பத்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர், கண்ணீர் விட்டு அழுகின்றனர்.
தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான 20-20 கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் இடம்பெற உள்ளது. இந்த போட்டி இலங்கை நேரப்படி நாளை மறுதினம் காலை 5:45க்கு ஆரம்பமாக உள்ளது. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான 20-20 தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியது. புலாவாயோ குவின் ஸ்போர்ட்ஸ் கிளப் விளையாட்டரங்கில் நேற்று திங்கட்கிழமை வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்த சிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 246 ஓட்டங்களை குவித்ததன் மூலம் அணித்தலைவர் ஹஸ்மத்துல்லா ஆப்கானிஸ்தானுக்கான அதிகூடிய தனிநபர் இன்னிங்ஸ் எண்ணிக்கையை பெற்று சாதனைக்கு மீண்டும் சொந்தக்காரரானார். சிம்பாப்வேக்கு எதிராக அபுதாபியில் 2021 நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சார்பாக இரட்டை சதம் குவித்த முதல் வீரர் என்ற சாதனையை ஹஸ்மத்துல்லா ஏற்படுத்தியிருந்தார். ஆப்கானிஸ்தானுக்கான அந்த தனிநபர் சாதனையை ரஹ்மத் ஷா 234 ஓட்டங்களை குவித்ததன் மூலம் ஞாயிறன்று முறியடித்திருந்தார். ஆனால் அந்த சாதனை நிலைநாட்டப்பட்டு 24 மணித்தியாலங்கள் ஆவதற்கு முன்னர் ஹஸ்மத்துல்லா 246 ஓட்டங்களை குவித்து மீண்டும் ஆப்கானிஸ்தான் சார்பாக அதிகூடிய தனிநபர் எண்ணிக்கையை பெற்றவர் என்ற சாதனைக்கு உரித்தானார். பாக்ஸிங் டேயில் ஆரம்பமான 3 டெஸ்ட் போட்டிகளில் பாகிஸ்தானை தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவை ஆஸ்திரேலியாவும் பரபரப்பான முறையில் வெற்றி கொண்ட நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கும் சிம்பாப்வேக்கும் இடையிலான போட்டி கணிசமாக மொத்த எண்ணிக்கைகள் பெறப்பட்டு வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. இரண்டு அணிகளும் தத்தமது முதல் இன்னிங்ஸுகளுக்கு 585க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை குவித்ததுடன் இரண்டு அணிகளிலும் தலா 6 சதங்கள் குவித்திருந்தனர். இதில் 2 இரட்டை சதங்கள் அடங்கியிருந்தன. சிம்பாப்வே முதல் இன்னிங்ஸில் 586 ஓட்டங்களையும் சிம்பாப்வே 699 ஓட்டங்களையும் குவித்தன. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியொன்றில் இந்த இரண்டு அணிகளும் பெற்ற அதிகூடிய மொத்த எண்ணிக்கைகள் இவையாகும். ஆப்கானிஸ்தானின் முதலாவது இன்னிங்ஸில் ஹஸ்மத்துல்லா 2 இரட்டை சத இணைப்பாட்டங்களில் பங்காற்றியிருந்தார். ரஹ்மத் ஷாவுடன் 3வது விக்கெட்டில் 364 ஓட்டங்களையும் அவுசார் 4வது விக்கெட்டில் 211 ஓட்டங்களையும் ஹஸ்மத்துல்லா பகிர்ந்தார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வேட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Tidak.